ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிகே லைஃப் ஸ்டைல்ஸ். தீபாவளி பலகாரத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி பண்ணுறது தட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு நாங்கள் 1/4 படி புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு கிரைண்டரில் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு தனியாக. அதுக்கப்புறமா 100 பொட்டுக்கல்லையை எடுத்து மிக்சியில் போட்டு நுணுக்கி அரைச்சி இந்த மாதிரி சலித்து எடுத்து வச்சுக்கணும். 1/4 படி புழுங்கல் அரிசியை கிரைண்டரில் போட்டு மாவு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 100 பொட்டுக்கல்ல அரைச்சி சலித்து இந்த எடுத்து வச்சுட்டு, இந்த இப்போ அரைச்ச மாவில் மிளகு ஜீரகத்தூள் நல்லா நுணுக்கி இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 6-7 பல் பூண்டு, நல்லா பெரிய பல் பூண்டாக இருந்ததுனால ஒரு 6-7 பல்லே போதும். நல்லா நச்சு தோலை உரிச்சிட்டு, தோலோடு போட்டாலும் பரவாயில்ல, நச்சு போடலாம். தோலை உரிச்சிட்டு நச்சு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா எள்ளு நல்லா ஒரு 25-50 கிராம் எள்ளுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு, இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி சலித்து வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடல மாவு, 100 கிராம் பொட்டுக்கடல மாவு, அதையும் அதில் தூவி நெய் விட்டு நல்லா பிசையணும். இப்போது நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா வரமிளகாத்தூளும் கடலைப்பருப்பு ஒரு 50 கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுருந்தோம். ஒரு மணி நேரமாக நல்லா ஊறிட்டு இருந்தது. அந்த 50 கடலைப்பருப்பு போட்டுட்டு, வரமிளகாத்தூள் நீங்கள் மிளகாயை நல்லா பேஸ்ட்டாகவும் அரைச்சி போடலாம். மிளகாயை முதலே ஊற வச்சுட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து இதில் போடலாம். இல்லைன்னா வரமிளகாத்தூளும் போடலாம். அதுக்கப்புறமா தட்டைக்கு தேவையான அளவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதாவது முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக உருட்டி இனிமேல் ப்ரெஸ் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். நாங்கள் நீங்கள் வாழை இலையிலையும் பண்ணலாம், எங்களுக்கு வாழை இலை கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டோம். பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு, ஏன்னா மாவு ஒட்டாமல் வரணும் இல்லையா, நம்ம வச்சு உருண்டை பிடிச்சி வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நல்லா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக அதில் உருட்டி வச்சாச்சு. இது மாதிரி ஒரு நீளமான நல்ல ஒரு பெரிய கவராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 10 கூட உருட்டி ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். வேலை ஈஸியாக முடியும். சின்ன சின்ன கவராக இருந்ததுன்னா ஒரு 3 தான் நீங்கள் உருட்ட முடியும், ப்ரெஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ பெரிய கவராக இருந்ததுனாக்கா ஒரு 6-7 இல்லாட்டி 10 கூட இந்த மாதிரி பாருங்கள், 9 10 வச்சுருக்கேன்னா அந்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கு மேலே ஒரு கவர் அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த மேல் மூடுறல கவர் அதுலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி அது மேலே மூடிட்டு, அதுக்கப்புறமா ஸ்மாஷ் பண்ணுவோம்ல, அதாவது மசிப்போம்ல, அதை வச்சு நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக வந்தது. இப்போ சில பேர் சம்படம் வச்சு இது பண்ணுவாங்க, இல்லை டம்ளர் இல்லைன்னா நல்லா அகலமான பாத்திரம் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். அதுவும் இருந்தால் ப்ரெஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நான் ஸ்மாஷரை வச்சு இது பண்ணும்போது நல்லா ஈவனாக வந்தது. ஏன்னா மேலேயும் ஒரு பேப்பர் போட்டதுனால நல்லா ப்ரெஸ் பண்ண முடிஞ்சது. அந்த மேலே மூடுற பேப்பர்லேயும் அந்த பாலித்தீன் கவர்லேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணால் தான் இப்போ எடுத்துகிட்டு போடும்போது ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷரை வச்சு நல்லா ஈவனாக தட்டையை அமுக்கி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்களா? அப்புறம் இது போடுறதுக்கு முன்னாடி ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி ஃபோக் இருக்கு இல்லையா, ஃபோக்கை வச்சு அங்கங்கே ஹோல் போட்டு விட்றணும். ஹோல் போட்டோன்னா எல்லா பக்கட்டும் ஈவனாக வேகும். அதுக்கு தான். இல்லைனாக்கா நம்மளுக்கு அந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும், பொறுன்னு ஆகிடும். சென்டரில் வேகும்போது கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் சரியாக வேகாமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல அப்படியே ஹோல் போட்டு விட்டோன்னா ஈவனாக எல்லா பக்கட்டும் வேகும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறது. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஊசி ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஃபோக் வச்சு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஈவனாக எல்லா பக்கட்டும் வேகும். நல்லா பாருங்கள், மொறுன்னு சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல பொறுன்னு இருந்ததுங்க, மொறுன்னு இருந்தது, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் இப்போ பண்ணுறது தான் ஈஸியான, ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா நான் இது பச்சரிசி மாவில், இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நாங்கள் பச்சரிசி மாவுலேயே கொஞ்சம் ட்ரை பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் எண்ணெய் குடித்தது. எண்ணெய் அந்த தட்டையில் நிறைய ஒட்டின மாதிரி இருந்தது.
ஆனால் புழுங்கல் அரிசியில் பண்ணும்போது எண்ணெயே குடிக்கலைங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் எங்களுக்கு பச்சரிசியோட புழுங்கல் அரிசியில் பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஆயில் ஐட்டம் நிறைய சாப்பிடாதவங்களுக்கு இந்த புழுங்கல் அரிசியில் பண்ணாக்கா தாராளமாகவே சாப்பிட்லாம். ஸோ புழுங்கல் அரிசியில் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். மாவு மட்டும் அரைச்சிட்டோன்னாக்கா எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டு எடுக்க வேண்டியது தான் வேலை. ஸோ ரொம்ப ஈஸியானது. 1/4 படி தான் போட்டோம். அதுக்கே ஒரு ஒரு 50 தட்டை இருந்தது. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பொறு பொறுன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.